பீக்லேருந்து ஒரு மனுஷன் இவ்வளோ டேரிங்காக எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இஸ் கோயிங் டு சம்திங் எல்ஸ். பட் அவரோட தாட் ப்ராசஸ் அவருக்கு தான் தெரியும் எதுக்காக இது பண்ணுறாரு அப்படின்றது. ஸோ இதிலே பெரிய கட்ஸ். தெறிக்க விடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்க விடும் காரம் நிறம் சுவை. நிலையான தன்மையுடன் 75 ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் சேவையில் உங்கள் ஸ்ரீவிசாலம் சிட்ஃபண்ட் லிமிடெட். 3 விடுங்க, நட்சத்திரா எடுங்க. நட்சத்திரா கார்பன் ஃப்ரீ அகர்பத்தீஸ். ஏன்னா அவ்வளோவா யாருக்கும் இப்போ தெரியாது. ஸோ அது எப்படி மக்கள் அதை ரிசீவ் பண்ண போகிறாங்க, இதை வச்சு தான் ஃப்யூச்சர் எல்லாமே. ஸோ அதனால் என்ன கேட்டிங்கன்னா நர்வஸாக தான் இருக்குது, எக்ஸைட்மெண்ட்டோட நர்வஸ் தான். சொன்னீங்க நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க, ஆக்டிங். ஸோ அந்த அளவுக்கு ஆக்டிங் மேலே ஒரு பேஷன் எதனால? ஒரு அப்பா வந்து ப்ரொடியூசராக இருந்தால் பையனை கொண்டு வருவாங்க, இல்லை ஒரு நல்ல டைரக்டராக இருந்தால் அவங்க பையனை கொண்டு வருவாங்க. எனக்கு அது மாதிரி யாரும் கிடையாது. ரெண்டாவது நான் ஒரு நார்மலான ஒரு மிடில் கிளாஸ் லைஃப். அந்த பவர் ஏதோ ஒன்று இருக்குது, புரியுதுங்களா? அதுதான் அவர் இவ்வளோ எலிவேட். அதே போல் இவ்வளோ பெரிய சக்ஸஸ் இருந்தோம் அது ஒன்றுமே அவர் அதெல்லாம் நம்ம லேர்ன் பண்ண வேண்டிய விஷயம். பீக்கில் இருக்கார். பீக்கில் இருந்து ஒரு மனுஷன் இவ்வளோ டேரிங்காக எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இஸ் கோயிங் டு சம்திங் எல்ஸ். பட் அவரோட தாட் ப்ராசஸ் அவருக்கு தான் தெரியும் எதுக்காக இது பண்ணுறாரு அப்படின்றது. ஸோ இதிலே பெரிய கட்ஸ். இப்போ அவர் மாநாடு நடந்தது மதுரையில், நிறைய பேர் கிண்டல் பண்ணாங்க, கரியர் விஷயத்துலேருந்து வந்தார் அப்படின்றாங்க, சினிமாக்காரருக்கு எதுக்கு அரசியல் அப்படின்றாங்க. அந்த மாதிரி சில விஷயங்களை நீங்கள் கேட்கும்போது உங்களோட ஒப்பீனியன் என்னவா இருக்கும்? லிட்டில் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இந்த கான்வர்சேஷனில் ஆக்டர் வினோத் இருக்காரு. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க பிரியா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஃபர்ஸ்ட் படம் பேய் கதை, டைட்டிலே பயங்கரமாக இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது உங்களோட ஃபர்ஸ்ட் படம்? ரொம்பவே சந்தோஷமாக தான் இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா இது ஒரு ஃப்ரெண்ட்லி டீம், எல்லாருமே தெரிஞ்ச ஆட்கள். ஸோ அதனால் ரொம்ப எல்லாமே யங்ஸ்டர்ஸ் வேறு. ஸோ நல்லாவே போச்சு, ரொம்ப சூப்பராக போச்சு. ஸோ இப்போ நம்ம படம் ரிலீஸ் ஆக போகுது, அது ஃபர்ஸ்ட் படம் அப்படின்றப்போ கண்டிப்பாக ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும், ஒரு நர்வஸும் இருக்கும். இப்போ பீப்புள்கிட்ட எந்த அளவுக்கு ரீச் ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு எது அதிகமாக இருக்குது? ஆக்சுவலாக நர்வஸாக தான் இருக்குது, எக்ஸைட்மெண்ட்டோட நர்வஸ். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் மூவி, ஏன்னா அவ்வளோவா யாருக்கும் இப்போ தெரியாது. ஸோ அது எப்படி மக்கள் அதை ரிசீவ் பண்ண போகிறாங்க, இதை வச்சு தான் ஃப்யூச்சர் எல்லாமே. ஸோ என் ஃபேஸ் எப்படி அவங்க ரெகக்னைஸ் ஆகி ஒத்துக்க போகிறாங்களா இல்லையா. ஸோ அதனால் என்ன கேட்டிங்கன்னா நர்வஸாக தான் இருக்குது, எக்ஸைட்மெண்ட்டோட நர்வஸ் தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு படமே ஒரு ஹாரர் ஃபிலிம் அப்படின்ற மாதிரி ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரிஞ்சது. என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஹாரராக தான் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் முன்னாடியே சூஸ் பண்ணி வச்சுருந்தீங்களா? இல்லை, ஆக்சுவலாக அப்படி இல்லை. என்னோட டேரக்டர் ஆக்சுவலாக என்னோட பிஸ்னஸ்க்கு வந்து ஒரு 4-5 இயர்ஸாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அப்போது வந்து அவர் எனக்கு தெரியும், 5 இயர்ஸாக தெரியும். அப்போது ஒரு நாள் ஒரு 2023 டிசம்பரில் ஒரு ஹோட்டலில் உட்காந்து நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது நான் அப்போ யோசித்தேன், சரி நம்ம ஒரு ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொன்னேன். அவர் மீடியா ஃபீல்டில் ஓரளவுக்கு இருக்கிற ஆள் தான் அவர். ஸோ அப்போ வந்து அவர் ஒரு 1 லைன் சொன்னார், இந்த மாதிரி நான் பண்ணுறேன் அப்படின்னு 1 லைன் சொன்னார். சரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, நீங்கள் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டு பவுண்டரி ஸ்கிரிப்போட ஒரு 5 மந்த்ஸ்க்கு வந்தார் போன வருஷம். அதுக்கப்புறம் இது ஆரரா இல்லையான்றது படம் நீங்கள் பார்க்கும்போது தெரியும். ஆரரா நீங்கள் யோசிக்கிறீங்க, பட் இட்ஸ் டிஃப்ரெண்ட் டைமென்ஷன் ஆஃப் கோ ஸ்டோரி. ஓகே, அதில் நிறைய ஜம்ப்ஸ்கேர் மூமெண்ட்டு, கிட்ஸுக்கான நிறைய ஃபேமிலியாக பார்க்க வேண்டிய ஒரு படமாக இருக்கும். அதே மாதிரி இப்போ நடிக்கிறோம் அப்படின்றப்போ அதில் நம்ம ஃபைட் பண்ணணும், டான்ஸ் ஆடணும், டைலாக் பேசணும். ஸோ என்ன உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது, எது டஃப்பாக இருந்தது ஃபர்ஸ்ட் ஃபிலிம் அப்படின்னு? சரி, ஆக்சுவலாக எனக்கு என்ன நடிக்கணும்னு ரொம்ப ஆசை. எனக்கு வாய்ப்புக்காக நான் ஒரு டைமில் ரொம்ப ட்ரை பண்ணேன், எதுவும் ஒர்க் அவுட் ஆகலை பெருசாக. அப்போ என்னும்போது இந்த சான்ஸ் கிடைக்குமோன்றது போது அது ஒரு பெரிய விஷயம் தானே. அதனால் எனக்கு எல்லாமே எக்ஸைட்மெண்ட் தான் இருந்தது. ஏன்னா இப்போ உங்களுக்கு ஒரு ஆங்கர் யாரோ ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் இருப்பீங்களே, அது உங்களுக்கு எத்தனை பேர் கொடுத்தாலும் சரி. இப்போ ஒரு பெரிய ஸ்டார் வராங்க, விஜயோ அஜித் சாரோ யாரோ வராங்க, யாரோ ஒருத்தர் ஆங்கர் பண்ணோன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் தான் இருக்குமே தவிர அதில் ஒரு நர்வஸ்னஸ் இருக்காது, ஒரு எக்ஸைட்மெண்ட் தான் இருக்கும். அதே மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட் தான். ஓகே, நமக்கு கிடைக்காத எவ்வளோ பேர் இருக்காங்க, கடவுள் நமக்கு அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறது வந்து பெரிய விஷயம். ஸோ ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக தான் பண்ணேன் இந்த விஷயம் எல்லாமே, டான்ஸ்னாலும் சரி, ஃபைட்னாலும் சரி. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ரொமான்ஸோ எதுவும் கிடையாது, டேரக்டர் வைக்கல. ஸோ அது வருத்தமாக இருக்கா? இல்லை, வருத்தம், ஜஸ்ட் ஒரு கண்டென்ட் கொடுக்கலாம் தான். ஓகே, தென் இப்போ சொன்னீங்க நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க, ஆக்டிங். ஸோ அந்த அளவுக்கு ஆக்டிங் மேலே ஒரு பேஷன் எதனால? இல்லை, இப்போ எல்லாருக்குமே ஒரு விஷயத்தில் ஒரு பேஷன் இருக்கும். எனக்கு அப்போத்துலேருந்தே ஆக்டிங் பண்ணணும், காலேஜ் டைம்லேருந்தே எனக்கு அதெல்லாம் ரொம்ப மோன் ஆக்ட் பண்ணுவேன், மைண்ட் பண்ணுவேன், எல்லாமே பண்ணுவேன், 1 ஆக்ட் ப்ளே இந்த மாதிரி எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு சினிமா போகணுன்னு ஆசை. இப்போ ட்ரை பண்ணும்போது ஒர்க் அவுட் ஆகலை. ஏன்னா ஆஸ் யூஷுவல் இப்போது ஒரு அப்பா வந்து ப்ரொடியூசராக இருந்தால் பையனை கொண்டு வருவாங்க, இல்லை ஒரு நல்ல டைரக்டராக இருந்தால் அவங்க பையனை கொண்டு வருவாங்க. எனக்கு அது மாதிரி யாரும் கிடையாது. ரெண்டாவது நான் நார்மலான ஒரு மிடில் கிளாஸ் லைஃப்.
அதனால் நமக்கு வந்து அதோட ஓட்டம் தான் இருந்ததே தவிர இது பின்னாடி ட்ரை பண்ணுறதுக்கோ இதுவோ முடியல. அப்போது ஆண்டவ முன்னியத்தில் ஒரு லெவல் வந்ததுக்கப்புறம் ஏன் அந்த பேஷனை இப்போ பண்ணலாம் அப்படின்றதுனால தான் நான் இந்த ஆக்டிங், அதனால் அதுக்கு தான் வந்தேன் நான் இதுக்குள்ளே. ஓகே, அதுதான். ஸோ நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு படத்தில் ஹீரோவாக ஆக்ட் பண்ணிவிட்டு இப்போ அந்த படம் கம்ப்ளீட் ஆகிட்டு வருது இல்லையா, இந்த ஹோல் ப்ராசஸ் ஹபாடா அப்படின்னு இருக்கும்ல, எப்படி இருந்தது அந்த ப்ராசஸ்? ஆக்சுவலாக ரொம்ப பெரிய ப்ராசஸ் தான், சும்மா இல்லை. ஒரு படம் அப்பதான் தெரியுதுல்ல. ஆமாம் ஆமாம், சும்மா இல்லை அப்படின்னு. ரெண்டாவதுல நானும் ப்ரொடியூசர்னால அது இன்னும் ஒரு பெரிய ப்ராசஸ், உங்களுக்கு புரியுதுங்களா? ஏன்னா படம் வந்து ஒரு ஸ்டேஜாக போகும்போது அது வந்து இவ்வளோ தூரம் வந்து இப்போ தேட்டருக்கு வரத்துக்குள்ளே எத்தனை பேரை பார்க்கணும், எவ்வளோ பேரை மீட் பண்ணணும், எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஒரு பெரிய டாஸ்க் தான். ஆனால் இது ரீச் பண்ணுறதுக்கே இதுவே பெரிய டாஸ்க். எல்லோரும் நிறைய பேர் சொல்கிறாங்க இவ்வளோ தூரம் வந்ததே பெரிய விஷயம் தான். ஸோ எஸ், நிறைய லேர்ன் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள். இப்போது பிஸ்னஸில் நம்ம என்ன லேர்ன் பண்ணுறோமோ அதோட ஜாஸ்தியாக நான் இந்த 1 இயரில் நிறைய பேரை பார்த்துட்டேன். நிறையா எப்படி இருக்குது, வித்தியாசமான மக்கள், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், நான் டீப்பாக போகல. ஸோ அந்த மாதிரி நிறைய ட்ரிக்கியான ஆளுங்க, இதெல்லாம் நம்ம இந்த பாலிடிக்ஸ் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறது. பாலிடிக்ஸோட இப்போ ஜென்ரலாக இப்போ பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் ஆளுங்க, கஸ்டமர்ஸு, அந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒர்க் போயிட்டுருக்கோம், இல்லை அதுக்கேற்ற மாதிரி. பட் இதில் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் ஒருத்தர் திடீர்னு ஒருத்தர் ஒரு மாதிரி இருப்பாங்க, திடீர்னு ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒருத்தர் இது மாதிரி நிறைய விஷயம். திடீர்னு ஃபினான்ஸில் அங்கே இருக்கும், இந்த பிரச்சனை இருக்கும், அந்த பிரச்சனை இருக்கும். போலீஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட பெர்மிஷன் வாங்கணும் ஷூட். நாங்கள் நிறைய இதிலலாம் எடுத்தோம், லைலா காலேஜுக்கு எதிர்க்க இருக்க அந்த ஹவுசிங் போர்டிலலாம் எடுத்தோம். ஸோ அவங்ககிட்ட பெர்மிஷன். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்களும் நிறைய பெர்மிஷன் எடுக்கும்போது நிறைய விஷயங்கள் இதில் நான் நிறைய லேர்ன் பண்ணேன். ஆக்சுவலாக சினிமா நிறைய இப்போ இந்த ஒரு வருஷம் நிறைய கற்றுக் கொடுத்துருக்கு. ஒரு சில ஹீரோஸோட ஃபோட்டோஸ் என்கிட்ட இருக்குது, நான் காட்டுறேன். அவங்க கிட்ட ஏதாவது கேட்கணும் அப்படின்னா நீங்கள் கேட்கலாம், இல்லை ஏதாவது சொல்லணும் அப்படின்னா சொல்லலாம். சரி, ஃபர்ஸ்ட் வந்து ரஜினி சார் தலைவர். ஓகே, இவர்கிட்ட சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை, பட் அவர்கிட்ட லேர்ன் பண்ணுறதுக்கு இருக்குது. பிகாஸ் இஸ் அ கிரேட் இன்ஸ்பிரேஷன். ஓகே, ஏன்னா இது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இன்டர்வியூஸில். இந்த ஒரு கலரை வந்து அதை ஒரு டாமினேஷனாக கொண்டு வந்து அவரை வச்சு தான் நிறைய பேர். இப்போ நீங்கள் அவருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒயிட் ஸ்கின் தான் ஆக்சுவலாக ஹீரோனா பயங்கரமாக இருக்கணும், ஒயிட் ஸ்கின்னு பயங்கரமாக இருக்கணுன்ற இது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பட் அதான் ஃபேக்ட். அதை உடைச்சது இவர் தான். ஏன்னா இவரிலேருந்து தான் அது அடுத்தது எல்லாம் இல்லை, ஹீரோனா எப்படி வேணால் இருக்கலாம், டேலண்ட் ப்ளஸ் அந்த கரிஷ்மா. இப்போது ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து அது உண்மை முடியல. 75 இயர்ஸில் அவர் எவ்வளோ 400-500 க்ரோஸ் பண்ணியிருக்கு கூலி இந்த 4-5 டேஸில். கூலி ஆஃப்கோர்ஸ் எப்படி இருந்தது? ஓகே, 75 இயர்ஸில் நான் என்னால் நடக்க முடியுமா? கடவுள் குருவிலும் நடப்பேன். பட் எல்லாருக்குமே இருக்கு. பட் அவ்வளோ தூரம் அவர் எஃபர்ட் பண்ணி இது போனால் இஸ் அ கிரேட் இன்ஸ்பிரேஷன். அவர்கிட்ட கற்றுக்கிறது நிறைய. அதே போல் அவர் ஆன்மீகம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நானும் கொஞ்சம் திருவண்ணாமலை ஸ்பிரிச்சுவல் ரெகுலராக எதுக்குனாலும் திருவண்ணாமலை போகிற ஆள். நான் ரொம்ப ஸ்பிரிச்சுவல். ஸோ அதனால் அதெல்லாம் நான் அவர்கிட்ட தான் கற்றுக்கிறது. அமைதி, அது ஒரு ரொம்ப இதுவாக. அதே போல் யாரை பற்றியும் பின்னாடி பேச மாட்டார். அவர் பாட்டுக்கு அமைதி அவரோட வழியில். பட் ஆனால் அந்த பவர் ஏதோ ஒன்று இருக்குது, புரியுதுங்களா? அதுதான் அவர் இவ்வளோ எலிவேட். அதே போல் இவ்வளோ பெரிய சக்ஸஸ் இருந்தும் அது ஒன்றுமே அவர் அதெல்லாம் நம்ம லேர்ன் பண்ண வேண்டிய விஷயம். சும்மா இப்போல்லாம் நம்ம கொஞ்சம் இதுவானனுமே ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு பாடியில் அதெல்லாம் நான் அவர்கிட்ட கற்றுட்டு அதை நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவர்கிட்ட நான் ஃபாலோ பண்ணுறேன். இஸ் அ கிரேட் இன்ஸ்பிரேஷன். கண்டிப்பாக. இப்போ நீங்கள் ரஜினி சார் பற்றி சொல்லும்போது ஒரு விஷயத்தை பிரேக் பண்ணார். அந்த க்ரைட்டீரியா இப்போ ஹீரோனா இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற விஷயத்த பிரேக் பண்ணார். நீங்கள் ஹீரோவாக பண்ணும்போது எந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபேஸ் பண்ணீங்களா? ஹீரோஸ்னால் இப்படி தான் இருக்கணும், அவங்க பாடி ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்லியிருக்காங்க? இல்லை, ஆக்சுவலாக அப்படி எதுவும் சொல்ல இந்த கதைக்கும் அப்படி ஒன்றும் தேவைப்படலை. ஏன்னா இது நார்மலான ஒரு மிடில் கிளாஸ் லைஃப்குள்ளே என்ன நடக்குது அந்த மாதிரி சப்ஜெக்ட். ஸோ பாய் நெக்ஸ்ட் டோர் மாதிரி ஒரு வேணும். அதனால் அது ஒன்றும் பெருசாக இது ஆகலை. மேபி பெரிய ஏதாவது ஒரு பட்ஜெட் வந்து பெருசாக ஏதாவது பண்ணுறாங்கன்னா ஃப்யூச்சரில் ஏதாவது ஒன்று இந்த லிட்டில் டாக்ஸ் பார்த்துட்டு ஏதாவது ஒரு ப்ரொடியூசர் பெருசாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாருன்னா மேபி அப்போ வேணால் ஒரு 6 பேக்லாம் ரெடி பண்ணி கொஞ்சம் கண்டிப்பாக பார்க்கணும். உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். கண்டிப்பாக. விஜய் சார் இவங்க எல்லாருமே ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். ஏன்னா அந்த சக்ஸஸ் ஆகிட்ட ஹேண்டில் பண்ணுறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. நம்ம சும்மா சொல்லிடுறோம். இப்போ சும்மா ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு 100K ஃபாலோவர்ஸ் இருந்தாவே அவங்க ஒரு செலிப்ரிட்டி மாதிரி இருக்காங்க. நான் யாரையும் பர்சனலாக சொல்லலை, நான் ஓப்பனாக சொல்ல. ஒரு இன்ஃப்ளூயன்சஸ் பார்த்திங்கன்னா ஒரு 50K வச்சுருந்தா கூட அவங்களோட ஆட்டிடியூடே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவங்க ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆட்டிடியூட். பட் இவ்வளோ பெரிய ஸ்டார்டம் வச்சுக்கிட்டு இவ்வளோ பேர் சும்மா நின்னா
அவங்களால ரெகுலராக எங்கேயும் போக முடியாது. அதை எப்படி கேரி பண்ணுறாங்க, அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். எல்லாருமே சொல்கிறேன். இப்போ இவரை பற்றி சொல்லணுன்னா பீக்கில் இருக்கார். பீக்கில் இருந்து ஒரு மனுஷன் இவ்வளோ டேரிங்காக எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இஸ் கோயிங் டு சம்திங் எல்ஸ். பட் அவரோட தாட் ப்ராசஸ் அவருக்கு தான் தெரியும் எதுக்காக இது பண்ணுறாரு அப்படின்றது. ஸோ இதிலே பெரிய கட்ஸ், இது ரொம்ப பெரிய கட்ஸ். பட் அவர் எங்கேருந்து வந்தார், அவர் சந்தித்த அவமானங்கள். ஆக்சுவலாக ரஜினி சாருமே அந்த டைமில் பல அவமானங்கள். யாருமே அப்படிலாம் வந்துட முடியாதுங்க. இதெல்லாம் நீங்கள் சந்திச்சு தான் ஆகணும். சும்மா எல்லாமே ஈஸியாலாம் போக முடியாது. நீங்கள் அந்த இடம் போனோன்னா எல்லாம் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதெல்லாம் பார்த்து இன்றைக்கி அவருக்கு இல்லாத க்ரௌடாக, அவர் இல்லாத எல்லாருமே அவரோட ஃபேன்ஸாக தான் இருப்பாங்க. புரியுதுங்களா? ஸோ அவ்வளோ பெரிய இதையும் விட்டுட்டு வேற ஒரு விஷயத்துக்கு வராரு. கட்ஸி கை. இப்போது அவர் மாநாடு நடந்தது மாதிரி இல்லை. இப்போது நீங்கள் சொன்னீங்களா அந்த கட்ஸ் கரியரின் உச்சத்துலேருந்து வந்தாருன்னு சொன்னப்போ நிறைய பேர் கிண்டல் பண்ணாங்க. கரியரின் உச்சத்துலேருந்து வந்தார் அப்படின்றாங்க, சினிமாக்காரருக்கு எதுக்கு அரசியல் அப்படின்றாங்க. அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நீங்கள் கேட்கும்போது உங்களோட ஒப்பீனியன் என்னவாக இருக்கும்? அது வந்து ஆக்சுவலாக அவர் என்ன பிளான் பண்ணி வந்திருக்காரு, அவருக்கு என்ன போகுது, அவருக்கு நம்ம இங்கேருந்து நம்ம ஒரு 5 பேர் 10 பேர் தான் சுற்றி நம்ம கூட இருப்பாங்க. அவரை சுற்றி எவ்வளோ பேர் இருப்பாங்க. அவர் அதுக்கான ஒரு அனாலிசிஸ் பண்ணி என்ன பண்ணலான்னு ஒரு பிளானில் வச்சுருப்பாங்கன்னா நமக்கு அதை பற்றி பெருசாக தெரியாது. பட் ஒரு விஷயம் சொல்லலாம், இவ்வளோ பீக்கில் இருந்து எல்லாத்தையும் வச்சுட்டு வராருன்னா உண்மையிலே அது வேறு ஒரு விஷயமாக தான் இருக்கும். அது அவருக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு விஷயங்களாக இருக்கும். பட் இஸ் அ கட்ஸி கை, அதுதான் என்னால் சொல்ல முடியும். அஜித் சார் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இவரும். ஏன்னா நம்மளாம் இவங்களை பார்த்து வளர்ந்த ஆளுங்க, கரெக்டுங்களா? நம்மளோட டைமான ஒரு ஆளுங்க. இவரும் அதே தான். எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் பாட்டுக்கு அவரோட பேஷன், அந்த பேஷனில் இருக்கிறவங்க, அந்த பேஷனில் அவர் வந்து அவராகவே இருப்பார். எல்லா இடத்துலையும் அவராகவே இருக்கார். யூ டோன்ட் வாண்ட் பீப்புள், அவர் மீடியா வேண்டாம், எல்லாம் வேண்டாம். ஆனால் எனக்கு ஒரே ஒரு ஆச்சரியம், இவ்வளவும் இருந்து அந்த க்ரௌடு இருக்குன்னு இருக்காங்க, அந்த வெறித்தனமாக இருக்காங்க. புரியுதுங்களா? இதெல்லாம் எல்லாருக்கும் வந்துடாதுங்க. இவங்க எல்லாமே அது ஒரு அமைதியான ஆட்கள். அது உள்ளுக்குள்ளே அது ஒரு அவங்க அந்த ஒரு மேனிஃபெஸ்ட் அவங்க இருக்கும், அந்த ஒரு பாசிட்டிவிட்டி இருக்குது, அந்த ஆரா. அதெல்லாம் பெரிய விஷயம். அதனால் இவர்கிட்டையும் லேர்ன் பண்ண வேண்டியது நிறைய இருக்குது. ஃபைனலி சிவகார்த்திகேயன் இவர் வந்து நிறைய ஆங்கர்ஸ் எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன். பிகாஸ் அவர் எங்கேருந்து வந்தார், எங்கே இப்போ இருக்கார், இட்ஸ் கிரேட். பட் அவர்கிட்ட எனக்கு பிடிச்சது என்னன்னா இதே ஒரு விஷயந்தான். பட் அவங்க லெவலுக்கு இல்லை இவர். அடுத்த ஆள் இவரும் நம்ம பார்த்து நம்ம கூடவே வந்த ஆள்னா சொல்லணும், பார்த்துன்னு சொல்லணும். கூடவே வரும்போது ஒருத்தர் வந்த ஆள், அவரும் நல்லா பண்ணிகிட்ருக்காரு. பட் லாங் வே டு கோ. ஆல் த பெஸ்ட். கண்டிப்பாக சார், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அழகாக வந்து பேசிட்டீங்க. அண்ட் ஃபைனலி இந்த படத்துக்கு வந்து பீப்புள் வராங்க அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு கொஸ்டின் இருக்கும், நாங்கள் ஏன் இந்த படத்தை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? பேய் கதை நீங்கள் வந்து பார்க்கணுன்னா ஏன் பார்க்கணும் அப்படின்னு? இப்போ ஒரு வாரத்துக்கு வந்து 10-12 படம் வருது, சரிங்களா? இந்த 10-12 படத்தில் இப்போ இந்த வீக் வந்து 7 to 8 மூவிஸ் சொல்லியிருக்காங்க இந்த வீக் வரப்போகிறது, இந்த 29th. ஸோ பார்த்தீங்கன்னா காம்படிஷன் எல்லாருக்கும். பட் எல்லாருமே எஃபர்ட் போட்டு தான் பண்ணுறாங்க. எல்லாருமே ஒரு ஜெயிக்கணும், நம்ம சக்ஸஸ் ஆகணும், அதை பார்த்து தான் வராங்க. ஸோ இந்த படமும் அதே மாதிரி தான் நாங்கள் ட்ரை பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ எங்களுக்கு வந்து எல்லாருக்குமே அவங்க குழந்தை எப்போவுமே பிடிக்கும், அது எப்படியா இருந்தாலும் பிடிக்கும். ஸோ எங்களுக்கு என்ன முடியுமோ, இந்த படம் ஒரு ஃபேமிலி ஜானர் ப்ளஸ் த்ரில்லர். ஏன்னா அதனால தான் 13+ கொடுத்துருக்காங்க. கிட்ஸ்லாம் பார்க்கலாம், யூஏ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் குழந்தையோடு எல்லோரும் வந்து பார்க்கலாம். ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு ஃபேமிலி சப்ஜெக்டுக்குள்ளே ஒரு த்ரில்லர், அதில் ஒரு கோஸ்ட் மாதிரி ஒரு கான்செப்ட், ப்ளஸ் இதில் ஒரு 8 minutes வந்து அன்ரியல் ஏஜென்ட்னு சொல்லிட்டு ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கோம். அது ஃபுல் அண்ட் ஃபுல் கிட்ஸுக்கு பிடிக்கும். ஓகே, ஒரு 8 minutes ஃபுல்லாகவே ஒரு அன்ரியல் ஏஜென்ட்டோட, அது வந்து இந்தியாவில் ஃபஸ்ட் டைம் அந்த டெக்னாலஜி போட்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி அதே போல் பிஜிஎம் ரஹ்மான் சாரோட ஸ்டுடியோவில் தான் இது மியூசிக்கோட இதெல்லாம் பண்ணியிருக்கோம், பேக்ரவுண்ட் ஸ்கோர் இதெல்லாம். ஸோ அந்த எஃபெக்டும் பயங்கரமாக இருக்கும் படத்துக்கு. ஸோ நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியாக நீங்கள் கொடுத்த காசுக்கு திருப்தியாக சந்தோஷமாக வரலாம். இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு படமாக இருக்கும். ஏன்னா இதில் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது, ஆனால் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு என்ன ஆகுது. ஸோ இந்த மாதிரி எல்லாருக்கும் ரிலேட்டடாகவும் கிட்ஸுக்குள்ள எலிமெண்ட்ஸும் ப்ளஸ் காமெடி எல்லாமே இருக்குது. ஸோ ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக வித் த்ரில்லர் ஜானர். ஓகே, அதான் சார் ரஹ்மான் சார் ஸ்டுடியோவில் மியூசிக் கம்போஸ் பண்ண. ஆமாம், அவருடைய பேர் ரஹமத்துல்லா. ஏஆர் ஸ்டுடியோவில் ஏஎம் ஸ்டுடியோவில் தான் பண்ணுது. இன்றைக்கி வந்து அந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் ரிவ்யூஸ் அப்படிங்கிற ஒரு டிபேட் போயிட்டே இருக்குது. ரிவ்யூஸ் பார்த்து தான் வந்து ஒரு படம் வெற்றி அடையுது, இல்லை ஒரு படம் தோல்வி அடையுது அப்படின்ற மாதிரி ஒரு பேஸ் பண்ணி வந்துருச்சு. அதை பற்றி என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
சரி, ஆக்சுவலாக நான் இந்த ரிவ்யூவர்ஸை பற்றி என்ன சொல்லலான்னா, அவங்க வந்து இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஸ்பாய்லர்ஸாக தான் இருக்குது, ஓப்பனாக சொல்லலாம். ஆனால் எல்லோரும் இல்லை, ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு 3-4 பேர் அவங்க இந்த இதுதான் பண்ணிகிட்ருக்காங்க. பட் நான் என்ன உங்கள்கிட்ட சொல்லணும்னா, இப்போ ஒரு கொரோனா டைமுக்கு முன்னாடி வரைக்கும் யூடியூப் வந்து பெருசாக பூமிங் இல்லை. கொரோனாக்கு அப்புறம் தான் பூமிங். இவங்க வேணால் ஒரு 10 years 15 years பேக் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிட்டாங்க ரிவ்யூவர்ஸ். பட் அப்போது அவ்வளோ பேர் பார்க்கல. கொரோனாக்கு அப்புறம் நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் மக்கள்கிட்ட என்ன சொல்லுவேன்னா, அவர் ஒருத்தர் சொல்லிட்டாருன்னு நீங்கள் போய் பார்க்காதீங்க. இப்போ தெருவுக்கு தெரு எல்லாருமே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டாங்க. ஒரு காலத்தில் என்ஜினியர்ஸ் மாதிரி. அதே போல் இப்போ நிறைய நானுமே இப்போ நாளைக்கு தூக்கிட்டு போனால் நானுமே ரிவ்யூவர் ஆகிடலாம். நான் என்ன சொல்கிறேன், நியூட்ரலாக பேசுங்க, கரெக்டாக பேசுங்க. ரெண்டாவது, நீங்கள் ஒன்றும் படிச்சுட்டு வரல. நீங்கள் ஒரு ரிவ்யூ சொல்கிறதுக்கு நீங்கள் டெக்னிக்கலி கேமரா பற்றி படிச்சிங்களா, டிஎஃப்டி படிச்சிங்களா? எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து ஒரு படத்தை பார்த்து அது உங்களோட தாட் ப்ராசஸ், உங்களுக்கு என்ன தோணுதான் சொல்கிறீங்களே தவிர புதுசாக அது எதுவும் சொல்லலை. புரியுது? நாளைக்கு நீங்கள் படம் எடுத்தோ நீங்கள் வந்து இந்த சீட்டில் உட்காரும் போது தான் அதோட அருமை தெரியும். ஏன்னா இதை வச்சு நிறைய பேரோட வாழ்க்கை இருக்குது. இப்போ இந்த படத்தில் நாங்கள் ஜெயிச்சா தான் எனக்கு அடுத்த படம். எப்போவும் நானே ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அது வந்து சக்ஸஸ் கிடையாது. என்னோட நெக்ஸ்ட் லெவல் இஸ் சம்படி ஹேவ் டு ப்ரொடியூஸ் மீ. தட்ஸ் த க்ரோத். புரியுதுங்களா? நான் வேணால் வருஷத்துக்கு ஒன்று எடுக்கலாம், பட் அது கிடையாது க்ரோத். இந்த படம் ஹிட்டானால் தான் அதுவும் பண்ண முடியும். அட்லீஸ்ட் பிரேக் ஈவன் டச் பண்ணால் தான் நம்ம இன்னொன்று நமக்கே ஒரு பாசிட்டிவாக பண்ணலான்னு தோணும். ஏன்னா இதை வச்சு தான் லைட்மேன்லேருந்து இந்த லைட்மேன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரொடக்ஷனில் ஃபுட்டு கொடுக்குறாருன்னா அவர்கிட்ட நாங்கள் கேட்போம், என்ன படம் பண்ணியிருக்கீங்க? அவர் சொல்லுவார், ரஜினி சார் பண்ணியிருக்கேன். என்னோட மேக்கப் மேன் அவர் பேட்டையில் செகண்ட் அசிஸ்டண்ட் மேக்கப் எனக்கு பண்ண ஆள் இந்த படத்தில். அப்போ அவர் சொல்லும்போது ரஜினி ஃபஸ்ட்டு அவரை மீட் பண்ணும்போதே ரஜினி சாருக்கு செகண்ட் இதில் நான் பேட்டைக்கு பண்ணியிருக்கோம். அது ஒரு ரெஃபரன்ஸ். அதை வச்சு ஓகே ஃபுட்டு எங்கெங்க நான் அந்த படத்துக்கு பண்ணியிருக்கேன். ஸோ நாளைக்கு பேய் படம் வந்து நல்லபடியாக இருந்ததுன்னா மக்கள் ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். நான் பேய்க்கு அதை பண்ணியிருக்கேன். எண்ட் ஆஃப் தி டே சக்ஸஸ் ரொம்ப முக்கியம். இவங்க பாட்டுக்கு அதை ஒன்று சொல்லி, புரியுதுங்களா, அதை ஸ்பாயில் பண்ணாது. உங்களுக்கு பிடிக்கலையா, ஓகே படம் வந்து ஓரளவுக்கு பார்க்கலாம் ஒரு தடவைன்னு சொல்லிவிடுங்க. பிடிச்சா புகழுங்க, போதும். ஏன்னா எல்லாருக்கும் இதை நம்பி தான் இருக்காங்க. நான் எனக்காக மட்டும் பேசலை, டைரக்டர்லேருந்து ஒரு கேமராமேன்லேருந்து நீங்கள் பாட்டுக்கு ஒன்று சொல்லிட்டு, யாருக்கு தெரியாத மூஞ்சி எதுக்கு நீங்கள் எவ்வளோ பண்ணுறீங்க? யாராவது ஒருத்தர் வாழ்ந்துட்டு போட்டோம். நீங்கள் எதுவும் நல்லது பண்ண வேண்டாம், கெட்டது பண்ணாமல் இருங்க. சரி, ரெண்டாவது, இந்த ஆட்டம்லாம் ரொம்ப நாள் கிடையாது, அதையும் சொல்லிடுறேன். இந்த ஆட்டம் ரொம்ப நாள் நிற்காது, இன்னும் 2 வருஷம்தான். இன்னும் நிறைய பேர் வருவாங்க, போர் வச்சிடும். இவர் ரெகுலராக இதே ஃபார்மேட்டை தான் பேசுகிறாரு, இதே ஃபார்மேட். யாரை போனாலும் அவர் திட்டுறதை பார்க்கறதுக்கு தான் உட்காருவாங்க சில பேர். அது கம்மி ஆகிடும். புரியுதுங்களா? ஸோ அதனால் இந்த ரிவ்யூவர்ஸை பார்த்துட்டு மக்களும் போகாதீங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ பாருங்கள். பிடிச்சிருந்தா போய் 4 பேர்கிட்ட சொல்லுங்கள், பிடிக்கலன்னா விட்டுருங்க. அவரை பார்த்துட்டு போகிறதுக்கு அது வேண்டாம் தான் மக்கள்கிட்டயும் என்னோட ரிக்வெஸ்ட். இவங்களுக்கு நான் அது ஒன்று தான் ரிக்வெஸ்ட்டாக நான் வைக்கிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி ரிவ்யூவர்ஸ் அப்படின்றவங்க ஒரு ஸ்பாய்லராக இருக்காங்க அப்படின்றீங்க. அண்ட் தட்ஸ் இன்னொரு பக்கம் என்னென்னா, இந்த பெரிய பட்ஜெட் படங்கள் சின்ன பட்ஜெட் படங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி பெரிய பெரிய ஹீரோஸ் இருக்காங்கன்னா அதுக்கு ப்ரொமோஷன் வந்து பெருசாக தேவைப்படுறதில்ல. ஹீரோஸ் வச்சே அந்த படங்கள் ப்ரொமோட் ஆகிடுது. ஆனால் நம்ம சின்ன பட்ஜெட் படங்கள் வரும்போது அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறது அப்படின்றது ஒரு பெரிய டாஸ்க்காகவே இருக்குது இல்லையா? ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். இல்லை, ஆக்சுவலாக எனக்கு வேலிட் கொஸ்டின் நீங்கள் கேட்டது. ஏன்னா பெரிய ஆளுங்களுக்கு அவங்களுக்கு ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டாங்க. இப்போ நாங்கள் வந்து இப்போ புதுசாக வரோன்னா நம்ம பண்ணி தான். ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தெருவில் வந்து 5 பிரியாணி கடை இல்லை ஒரு பிரியாணி கடை தான் இருக்கும் ஒரு 10 years பேக். இப்போ தெருக்கு 10 to 15 இருக்குது. காம்படிஷன் இருக்க தான் இருக்குது, வால்யூமும் ஏறுது, மக்களும் ஏறிட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இதுக்கு புதுசாக வந்தாலும் நம்ம இப்போ மார்க்கெட்டிங் சோஷியல் மீடியா வச்சு தான் இருக்குது. பட் எனக்கு என்ன ஒன்றுனா, நம்ம எவ்வளோ ப்ரொமோஷன் பண்ணாலுமே மக்களோட மைண்ட் வந்து எப்படின்னா, இப்போ ஒரு சின்ன பட்ஜெட் படம்னா சின்ன பட்ஜெட் படமாக இருக்கும், ரொம்ப நல்ல படமாக இருக்கும், நல்ல கதையாக இருக்கும். அதை வந்தப்போ கொண்டாட தவறி இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 பேர் பார்த்து வா அந்த படம் சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பீப்புள் மைண்டே வந்துட்டு சின்ன பட்ஜெட் படம்னாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஏன் பார்க்கணும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது இல்லையா? அதுக்கு தான் சொல்ல விரும்புகிறீங்களா? ஆக்சுவலாக அப்படி நீங்கள் சொல்லும் போது கூட டூரிஸ்ட் ஃபேமிலி ஓடிச்சு, லப்பர் பந்து ஓடிச்சு, 3 BHK ஓடிச்சு, குடும்பஸ்தன் ஓடிச்சு, டாடா ஓடிச்சு. இது எல்லாமே அந்த மாதிரி ஒரு பட்ஜெட் படம் தான். ஆனால் இந்த படங்கள்லாம் ஓடிச்சு. அது என்னென்னா எண்ட் ஆஃப் தி டே அது ஒரு மேஜிக்குங்க. அது ஒரு படம் இப்போ அது வந்து ஒரு மேஜிக்காக தான் இருக்குது. அது இப்போ ரிலீஸ்க்கு அப்புறம் தான் இப்போ எனக்கே தெரியுது என்ன ஆக போகுதுன்னு. நானே அந்த ஒரு கொஸ்டினில் தான் இருக்கேன். ஃப்ரைடேக்கு அப்புறம் தான் தெரியும் இது எப்படி ஓடுமோ. நமக்கு வந்து அது நம்ம பண்ணது பிடிக்குது, ஆனால் அது மக்கள்கிட்ட போகும்போது அது ரிசீவ் ஆகும்போது அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த ஷோ பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு தெரியாது இது எவ்வளோ வியூஸ் போகுது என்னென்னு.
இது இறங்கி போனதுக்கப்புறம் சிலது திடீர்னு ஒரு 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 வேக்யூம் மாதிரி ஆகுது, சிலது நம்ம எதிர்பார்க்குறது ஒரு இதுவாகிடுது. ஸோ அதனால் என்ன பண்ணவே முடியல என்ன இது அப்படின்ற ஒரு விஷயம். அது எஸ். தேங்க்யூ ஸோ மச் சார், நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. பேய் கதை ஒரு மிகப்பெரிய வெற்றியடைய லிட்டில் டாக் சார்பில் வாழ்த்துக்களை. தேங்க்யூ.